நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். இறைவனை வழிபடுவதற்காகவே ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா அது மார்கழி மாதம்தான். அந்த மார்கழி மாதம் அதிகாலையில் வீட்டு வாசலில் கோலம் போடுவது அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் போடப்படும் கோலம் அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை டிசம்பர் 20ஆம் தேதி வருது. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த இந்த வெள்ளிக்கிழமையில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதற்கு முன்பாக இந்த ஒரு தண்ணீரை தெளித்த பிறகு கோலம் போடுவது அப்படிங்கிறது பண வரவு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. பணம் வருவதை யாராலும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது மிக மகத்துவமான மாதம் அப்படின்னும் எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்தப்படுவது கிடையாது. இறைவனை வழிபாடு செய்வதற்காகவே சொல்லப்படும் இந்த மார்கழி மாதத்தில் ரொம்பவே முக்கியமான வேலையாக பார்க்கப்படுவது தான் இந்த அதிகாலையில் போடப்படும் கோலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவபெருமான் கோவில்களில் பார்த்தோன்னா திருவெம்பாவையும் மகாவிஷ்ணு கோவில்களில் திருப்பாவையும் பாடப்படும் அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கு ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த மார்கழி மாதம் முழுவதுமே மகாவிஷ்ணு கோவில்களில் திருப்பாவை பாடப்படும். மனிதர்களின் கணக்கில் ஒரு வருடம் அப்படின்னா அது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு விஷ்ணு பகவான் கூறியதாகவே நம்பப்படுது. தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரை பகல் காலமாகவும் ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இரவு காலமாகவும் தேவர்கள் எடுத்துக்கிறாங்க. அந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் சூரிய உதயத்திற்கு முன்பு வழிபாடு செய்வது, சூரியன் வருவதற்கு முன்பாக அந்த அதிகாலையில் வாசலில் கோலம் போடுவது சுபிக்ஷமான விஷயமாக பார்க்கப்படுது. மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு இறைவனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தோன்னா வேண்டிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்கழி மாதத்தில் ஓசோன் படலம் பூமிக்கு பக்கத்தில் வருமா, அதன் காரணமாக தான் அதிகாலையில் எழுந்து பெண்களில் வாசலில் கோலமிட்டு வழிபாடு செய்வது வழக்கமாகவே அன்றைய காலத்திலிருந்து இருந்துக்கிட்டு வருது. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் கோடும் போடுவதற்கு அறிவியல் ரீதியாக எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓசோன் படலம் பெண்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் அப்படின்னும், காலையில் எழுந்தவுடன் கோலம் போடுவது ஒரு உடல் பயிற்சி அப்படின்னும், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் வாழ்க்கையில் அமைந்த விஷயம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்களையும் இந்த மார்கழி மாதத்தோடு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அளவில்லாத மகிழ்ச்சியும் மன திருப்தியும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அப்படி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த அந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் வீட்டு வாசலில் கோலம் போடுவதற்கு முன்பாக இந்த ஒரு தண்ணீரை தெளித்து கோலம் போட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போல்லாம் இடம் பற்றாக்குறை காரணமாக ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கிறதுனால சின்ன இடமாக இருக்குது. அந்த இடத்துலையும் இதை தண்ணீரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் அதோடு கொஞ்சம் பச்சை கற்பூரமும் கலந்து அந்த தண்ணியால் தெளிக்க முடிகிறவங்க தாராளமாக வீட்டு வாசலுக்கு முன்பாக இந்த தண்ணீரை தெளித்து விட்டு கோலம் போடலாம். அப்படி எங்களுக்கு தெளிக்க இடம் இல்லை, இடம் சின்னதாக இருக்குது, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க வருத்தமே பட வேண்டாம். ஒரு சுத்தமான துணியை வச்சு இந்த தண்ணீரை தொட்டு அந்த துணியால் அந்த தண்ணீரை வச்சு துடைக்கலாம். அதாவது தண்ணீரில் மஞ்சள் பொடியும் பச்சை கற்பூரமும் கொஞ்சமாக போட்டு அந்த தண்ணீரை வைத்து துடைத்து விட்டு அந்த இடத்தில் கோலம் போடும் பொழுது சுபிக்ஷம் பெருகும் அப்படின்னும், ஒரு நறுமணம் நம்ம வீட்டுக்குள் வரும் அப்படின்னும், மகாலட்சுமிக்கு பிடித்தது நறுமணம் அப்படிங்கிறதுனாலும் சுத்தபத்தமாகவும் நறுமணத்தோடு இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனாலும் இந்த நறுமணத்தை வீட்டு நிலை வாசலில் கோலம் போடும் பொழுது அதை செய்துவிட்டு நம்ம கோலம் போடும் பொழுது சுபிக்ஷம் பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும், பண வரவு வருவதை யாராலும் தடுக்கவே முடியாது அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு.
இதை நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக செஞ்சுக்கிட்டு தான் வந்தாங்க. நாமும் அதை செய்து மகாலட்சுமி கடாட்சத்தோடு சுபிக்ஷமாக வாழலாம். அதே போல் மார்கழி மாதம் நிலை வாசலில் காவி தீட்டி கோலம் போட வேண்டும் அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. இதை செம்மண் அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. இந்த சிவப்பு நிற செம்மண்ணை தண்ணீரில் கரைத்து வாசலில் படிக்கட்டுகளை தீட்டி கொஞ்ச நேரம் அதை காய்ந்த பிறகு அந்த செம்மனுக்கு மேலே அரிசி மாவால் கோலம் போடுவாங்க. இது பார்ப்பதற்கு அவ்வளவு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் கோலம் போடுவதற்கு முன்பாக தண்ணீரில் மஞ்சள் பொடியும் பச்சை கற்பூரமும் கலந்து அதை தெளித்தோ அல்லது துடைத்தோ இந்த கோலத்தை போடுவது சுபிக்ஷம் நிறையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அரிசி மாவில் வெள்ளை நிறத்தில் கோலம் போட்டுட்டு அந்த செம்மண்ணை அப்படியே அதற்கு பார்டர் கொடுத்து பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மகாலட்சுமியே நம்ம வாசலில் வந்து அமர்ந்திருப்பது போல் அத்தனை லட்சணமாக இருக்கும். அந்த காவிக்கு பின்னால் ஒரு சில அறிவியல் ரகசியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் பார்த்தோன்னா குடிசை வீடுகளில் காவி தீட்டி கோலம் போட்டால் பூச்சி வெள்ளம் வராது அப்படிங்கிறதுக்காக இதை பின்பற்றினாங்க. இந்த ஒரு மார்கழி மாதம் முழுவதுமே நிலைவாசலில் கோலம் போடுவது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி விஷயத்தை செய்யும்போது நறுமணமிக்க பொருள்களால் நம்ம நிலைவாசலில் நறுமணமாகவும் மங்களகரமாகவும் வைத்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. மார்கழியில் கோலம் போடுவது நம் வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமாகவே பார்க்கப்படுது. இந்த மாதத்தில் தான் சூரியன் தட்சிணாயனத்திலிருந்து உத்தராயணத்திற்கு நகர்கிறார் அப்படின்னும், அதாவது டிசம்பர் முதல் மே வரை சூரியன் தெற்கிலிருந்து வடக்கிற்கும், ஜூன் மாதத்திலிருந்து நவம்பர் வரை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் நகர்வார் அப்படின்னும், சூரிய பகவான் ஓட்டத்தில் இந்த மாற்றம் நிகழும் பொழுது பூமியுடைய சக்தி சூழ்நிலையிலும் பல மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. சூரியனின் போக்கில் மாற்றங்கள் நிகழும் பொழுது பூமிக்கும் சூரியனுக்குமான தொடர்பிலும் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது தேவையான அறிவு ஞானம் இருந்ததுன்னா அப்போது ஏற்படும் சக்தி சூழ்நிலையை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதில் ஒன்று தான் இந்த கோலம் இடுவதும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. குறிப்பிட்ட விதத்தில் கோலம் இடுவதன் மூலம் அந்த சக்தியை நம்ம வீட்டிற்குள் கிரகித்து கொள்ள முடியும் அப்படின்னும், நம்ம விஞ்ஞானபூர்வமாக செய்தால் நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். நம்ம வீட்டில் இருப்பவர்களுக்கும் நம்ம வீட்டின் சூழ்நிலைக்கும் நன்மையை கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்பு மிக தீவிரமாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலும் இந்த கோலம் போடுவதற்கு முன்பாக அந்த தண்ணீரை தெளித்து மங்களகரமாக கோலத்தை காவி கலரால் வண்ணம் தீட்டி அரிசி மாவால் கோலம் போட்டு மங்களகரமாக நிலை வாசலை வைத்திருக்கும் பொழுது பண வரவுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக நிரம்பியே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.